நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் தாங்க. உச்சி பிள்ளையார் கோவில முழு வியூவையும் உங்களுக்கு புடிச்சு குடுத்துறணும் அப்படிங்கிறனால, பஜார் பகுதியிலிருந்து நம்ம இந்த ஃபுல் வியூவையும் கவர் பண்ணி எடுத்து குடுத்துருக்கிறேங்க. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் ஃபுல் வியூ உங்களுக்கு அப்படியே தெரியுங்க. இப்போ என்ட்ரன்ஸ்குள்ள போலாங்க. பஜார் பகுதியை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா, இந்த வழியில தான் நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆக முடியுங்க. இந்த வழி தான் ஒரே வழிங்க. இதுக்குள்ள வந்தீங்கன்னா, கால் மிதிகளை விட்டுட்டு போறதுக்கு இங்க தனியா உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. இங்க இதுக்காக எந்த கட்டணமும் வசூல் பண்றது இல்லைங்க. இப்போ நம்ம கால் மிதிகளை விட்டுட்டு நீங்க கிளம்புனீங்கன்னா, உங்க பார்வையில படக்கூடியது கோவில் யானை தாங்க. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலினுடைய கோவில் யானை தான் இருக்குங்க. அதை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு யானைக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிடலாங்க. நாங்களும் தரிசனம் செஞ்சுட்டு யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. உச்சி பிள்ளையாரை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடியே நாம் யானையை தரிசனம் செஞ்சது உச்சி பிள்ளையாரையே தரிசனம் செஞ்ச மாதிரி தான் இருந்ததுங்க. மலையேறதுக்கு முன்னாடியே தரிசனம் செஞ்சுட்டு அப்புறம் நாங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது என்ன அப்படின்னா, பிரசாதம் கொடுக்குற இடம் இருக்குங்க. இங்கே இந்த பிரசாத இடத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இங்கே ஒரு கவுண்டர் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கவுண்டரில் வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடிய பேக்கை வச்சுக்கிற மாதிரி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக கட்டணமும் வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் பேக்குகளை தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த கவுண்டரில் வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தி லாக்கர் வாங்கி லாக்கர்லேயே வந்து நீங்கள் பேக்கை வச்சுட்டு பூட்டிட்டு போயிடலாங்க. அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாக்கர்லேருந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு சாவியை கொடுத்துட்டு வந்துடலாங்க. அப்புறம் போகக்கூடிய வழிகள் படிக்கட்டுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான சுவர்கள் படிக்கட்டுகள்ங்க. பார்த்துட்டே போகலாம் நீங்கள் ரெண்டா பக்கமும். இங்கே மலை ஏறும் பகுதிகளில் 3-4 சன்னதிகள், மாணிக்க விநாயகர் சன்னதி, தாயுமானவர் சன்னதி, அம்பாள் சன்னதி, இந்த மாதிரி 3-4 சன்னதிகள் இருக்குங்க. எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே போகிற வழியிலேயே பாதி மலையில் அன்னதான கூடமும் இருக்குங்க. சுவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். படங்கள் நல்லா அருமையான படங்கள் எல்லாம் இருக்குங்க. எல்லாத்தையுமே நல்லா பார்த்துட்டு போங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிதானமாக பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுங்க. உச்சி பிள்ளையார் கோவிலுடைய பாறைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ உச்சிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய பாறைகளுங்க. இந்த பாறைகள்லாம் நம்ம இமயமலை தோன்றதுக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரொம்பவும் பழமை வாய்ந்த பாறைகளாமாங்க இதெல்லாம். அதனால தான் நம்ம இதையும் சேர்த்து நல்லாவே கவர் பண்ணி எடுத்துருக்குறேங்க இந்த வீடியோவில். அப்புறம் இந்த கோயிலில் அம்பாள் சன்னதி ஒன்று இருக்குங்க. அந்த மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. பூராமே கருங்கல்லையே கட்டியிருக்கிறாங்க. அந்த அம்பாள் சன்னதியையும் கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்போது உச்சி பிள்ளையார் கோயிலுடைய உச்சி மலைக்கு ஏறுற பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மலையில் ஏறுறது தாங்க கொஞ்சம் மெதுவாக ஏற வேண்டி இருக்குங்க. ஏன்னா இந்த மலையினுடைய படிக்கட்டுகள் எல்லாம் கொஞ்சம் சாய்வாக தான் இருக்குங்க. சின்னதாக சாய்வாக இருக்குங்க. நீங்கள் பார்த்து நிதானமாக ஏறிக்கங்க. இந்த படிக்கட்டு வழியாக நாங்கள் மேலே ஏறி போய் உச்சி பிள்ளையாரை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே திருச்சியினுடைய முழு வியூவையும் பார்த்துடலாம் அப்படின்னு வரும்போது பார்த்தா திருச்சி ஃபுல்லாகவே நமக்கு தெரியுதுங்க. உச்சி பிள்ளையார் கோவில் மலையிலிருந்து பார்க்கும்போது முழு திருச்சி மாநகரமே அப்படியே தெரிஞ்சதுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துருக்கிற வியூ எந்த மாதிரி இருக்குன்னு. இங்கிருந்து பார்த்தா முழு திருச்சியுமே அப்படியே தெரியுதுங்க. இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா எதையுமே பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. மதியான டைம் நீங்கள் வந்து மலை ஏறுறதை தவிர்த்துக்குங்க. ரொம்பவுமே முடியாமல் தான் மத்தியான டைம் மலை ஏறி ஏறுறவங்க. நீங்கள் காலை மற்றும் மாலை வேலைகளில் மலை ஏறினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மதியான வேலைகளில் மலை ஏறினீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்.